திருச்சி பெரிய சூரிய ஜல்லிக்கட்டு போட்டியில் சிறந்த மாடுபிடி வீரருக்கு இருசக்கர வாகனமும் சிறந்த காளையின் உரிமையாளருக்கு வீட்டுமனையும் பரிசாக வழங்கப்பட்டது. திருச்சி மாவட்டம் பெரிய சூரியூரில் மாடுபிடி வீரர்களின் உறுதிமொழியுடன் காலை 8 மணிக்கு தொடங்கிய ஜல்லிக்கட்டு போட்டி விறுவிறுப்பாக நடைபெற்றது. இந்த ஜல்லிக்கட்டில் 658 காளைகளும் 400 மாடுபிடி வீரர்களும் களமிறங்கின. ஜல்லிக்கட்டில் மாடுபிடி வீரர்கள், மாட்டின் உரிமையாளர்கள், பார்வையாளர்கள், பணியில் இருந்த காவலர்கள் என மொத்தம் 73 பேர் காயமடைந்தனர். அதில் ஒரு காவலர் உட்பட 13 பேர் மேல் சிகிச்சைக்காக திருச்சி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர். இந்த ஜல்லிக்கட்டு போட்டியில் இறுதியில் 15 காளைகளை அடக்கிய நாமக்கலைச் சேர்ந்த கார்த்திக் முதல் பரிசை வென்றார். அவருக்கு அமைச்சர் அன்பில் மகேஷ் சார்பில் டிஎஸ்பி அறிவழகன் இருசக்கர வாகனத்தை பரிசாக வழங்கினார். அதேபோல திருச்சி காளையாக சிறந்த காளையாக திருச்சி மாவட்டம் இளவந்தப்பட்டியைச் சேர்ந்த தமிழ் என்பவரின் காளை தேர்வானது. மாட்டின் உரிமையாளர் தமிழுக்கு 1200 சதுர அடி நிலம் பரிசாக வழங்கப்பட்டது. திருச்சி மாவட்டத்தில் சூரியூர் ஜல்லிக்கட்டில் என்னோட காளைகளும் கலந்துக்கிடுச்சு, சிறப்பாக விளையாடி வெற்றி பெற்றுச்சு. சூரியூர் ஜல்லிக்கட்டுங்கிறது உலக லெவலில் ஒரு புகழ் பெற்ற ஜல்லிக்கட்டு. திருச்சி மாவட்டத்தில், மதுரை மாவட்டத்தில் எப்படி அலங்காநல்லூரில் வந்து உலக புகழ் பெற்றதோ அதே மாதிரி திருச்சி மாவட்டத்தில் சூரியூருங்கிற கிராமம் வந்து உலக புகழ் பெற்ற ஜல்லிக்கட்டு நடந்து வருது. இங்கே வந்து இந்த விழா கமிட்டி ரொம்ப சிறப்பாக நடத்துகிறாங்க. ப்ராப்பர் அரசாங்க கைட்லைன்ஸோட, அரசாங்கத்தோட வழிகாட்டில் சிறப்பாக நடந்துக்கிறாங்க. விழா கமிட்டிக்கு என்னோட வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். இலங்கையில் வந்து வரலாற்றில் பொதுவாக ஜல்லிக்கட்டுங்கிறது வந்து தமிழகத்தில் மட்டும்தான் இருந்துச்சு. அதுக்கு ஒரு சர்வதேச அங்கீகாரம் பெற்றுக் கொடுக்கணும்னு சொல்லி ஜல்லிக்கட்டு பாதுகாப்பு சங்கத்தோட தலைவர் திரு ஒண்டிராஜன் அவர்களோட முயற்சியில் நாங்களாம் கலந்துரையாடி இலங்கையில் கடல் கடந்து ஒரு நாட்டில் செஞ்சாதான் அதுக்கு ஒரு இன்டர்நேஷனல் அங்கீகாரம் வரும், சர்வதேச அங்கீகாரம். அந்த சர்வதேச அங்கீகாரத்தை ஜல்லிக்கட்டுக்கு கண்டிப்பாக பெற்றுக் கொடுக்கணும். அது பெற்றுக் கொடுத்தாதான் ஜல்லிக்கட்டுக்கு ஒரு உலக ரீதியில் ஒரு அங்கீகாரம் கிடைக்குங்கிற நம்பிக்கையில் இலங்கையில் வந்து முதல் தடவை வந்து ஜல்லிக்கட்டு நடத்தி ஜல்லிக்கட்டை வந்து சர்வதேச விளையாட்டாக நாங்கள் ஜல்லிக்கட்டு பாதுகாப்பு நல சங்கத்தோடு இணைந்து அதை வந்து